வானத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டவாளனாகத்தான் இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு, தான் படைக்கப்பட்ட லட்சியத்தை உணர்ந்து அல்லாஹ்வை அறிந்து தெரிந்து ஈமான் கொண்டு அவனுடனே தன்னை ஐக்கியப்படுத்தி வாழ்வானே. அந்த நான் சுருக்கமா சொல்லிவிட்டேன். என்ன இப்ப அந்த எல்லாத்துக்கும் விரிவுரை செஞ்சா, இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர். இந்த 4 அம்சங்களும் உடைய மனிதனை தவிர மற்றவர்கள் எல்லாம் நஷ்டவாளர்கள். அல்லாஹ் பாருங்க, நம்மை படைத்த ரப்பு அவன் சொல்றான் நஷ்டவாளர்கள். அன்பர்களே, 2 ரூபாய் விறகுக்கு பகரமாக 100 ரூபாய் நாற்காலியை உடைத்து உணவு சமைத்த அந்த பெண்மணியை யாரும் புகழ மாட்டோம். நாம் ஆண்டவனை அறிந்து தெரிந்து உயர் பதவி கொடுத்து நம்மை பராமரிக்கக்கூடியவன் தான் அல்லாஹ். அதுதாங்க தெய்வ தன்மைன்னு சொல்லுது. தெய்வ தன்மை உலூஹிய்யத் இலான்னு சொல்லுகிறது. அந்த தன்மை என்ன? தன்னுடைய சிருஷ்டிகளுக்கு தேவையான அனைத்து சகாயங்களையும் செய்து சிருஷ்டிகளை பராமரிக்கக்கூடிய தன்மைக்கு பேரு தெய்வ தன்மை. அதனால்தான் நாம் தெய்வம் அல்லாஹ் என்று சொல்லுகிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் நம்ம மேல குதிரை அடிக்கிறது இல்ல. நல்லா நீ கவனிக்க முஸ்லிம்களே, உங்களெல்லாம் பார்த்து பேசுறேன். எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறீங்க இஸ்லாமிய கோலத்தில். நீ அல்லாஹ்வை ஈமான் கொண்டனா நீ அல்லாஹ்வை முதல்ல குதிரை அடிக்கிற. நீ அல்லாஹ்வை, அன்பர்களே நான் என்ன சொல்றேன், நீ அல்லாஹ்வுக்கு எந்த சகாயமும் செய்யல. மாறாக அல்லாஹ் என்ன சொல்றான்? இல்லாம இருந்த ஒன்றை என்னுடைய சிந்தனா சக்தியில் வைத்து நான் பல காலம் வச்சிருந்தேன். சிந்தனையில வச்சிருந்த ஒன்று நானாக ஒண்ணு இந்த பூமிக்கு கொண்டு வந்த முறை பின்ன அதுல இருத்திகாய மனாசின்னு சொன்ன அன்பர்களே, இன்னைக்கு நாடு 10 மணி 1 தாண்டிருச்சு. நான் முடிக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்துட்டேன். விளங்குச்சுங்களா? சர்வ கோடி சிருஷ்டிகளின் சர்வ கோடி தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய தெய்வ தன்மை அல்லாஹ்வுக்கு இருக்குன்னு சொல்லிட்டார். ஆகவே நான் உங்கள் தேவையை பூர்த்தி செய்வேன், உங்களை நான் படைத்து விட்டுவிட்டேன், நீங்களாக அலை மோதி சாக வேண்டும் என்பது அர்த்தம் இல்லை. 5 வேளை தொழுதா நீ அல்லாஹ்வுக்கு சகாயம் செஞ்சியா? அன்பர்களே, ரமலான் நோன்பு வச்ச அல்லாஹ்வுக்கு சகாயமா? நீ ஜகாத் கொடுத்ததுனால அல்லாஹ்வுக்கு சகாயமா? நீ புனிதமிக்க ஹஜ்ஜ நிறைவேற்றின அல்லாஹ்வுக்கு சகாயமா? அல்லாஹ் என்ன சொல்றா? இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் என்னை அறிவதற்காக படைத்தேன். அன்பர்களே, வணக்கத்தை அல்லாஹ் தன்னுடைய சிந்தனையில மாத்துறதுக்காக படைச்சாங்க. அகிமி ஸலாத்த லிதிக்ரி, என் அடியானே தொழுகைக்கு வெளியில என்ன நீ மறந்து வராத. என்ன மறந்துடு, நான் மறுபடியும் உன்னை தொழுகையின் பேரால் அழைத்து அதை ஃபர்லாக ஆக்கி என்னுடைய சிந்தனையில் உன்னை மாற்றிக் கொள்கிறேன். இல்லைங்களா? நீங்க நல்லா பாருங்க, எவ்வளவு அல்லாஹ் மறந்த மனிதனும் தொழுகை பள்ளிக்கு சென்றால் சில நிமிடங்கள் அவனுக்கு தன் சிந்தனை அல்லாஹ் பக்கம் மாறத்தான் செய்யும். அன்பர்களே, வணக்க வழிபாடுகள் எல்லாம் ஆண்டவனுக்கு சகாயம் இல்லை, அல்லாஹ்வுக்கு எதுவும் தேவையில்லை. அவன் என்ன சொல்றான்? நீங்கள் தேவை உள்ளவர்கள், தேவை உள்ள நீங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தெய்வம் அல்லாஹ் என்பதை உணர வேண்டும். அல்லாஹ்வை நீ சுமந்துக்கல, சகாயம் செய்யல. மாறாக அன்பர்களே, அல்லாஹ் தான் அவன் முந்தி இல்முங்கிற ஞானத்தில் சுமந்திருந்தவன் அல்லாஹ் இப்ப அல்லாஹ் தன்னுடைய உஜூதில ஒன்ன சுமந்து. அன்பர்களே, அல்லாஹ் தானே தான் சுமந்துகிட்டு இருக்கிறான். நீ இருக்கிற இடம் தெரிஞ்சா, அன்பர்களே, இருக்கிற இடம் தெரிஞ்சா ஆனந்த கூத்தடி. நாம என்ன நினைக்கிறோம்? விந்து துடியால் ஆண்டவன் படைச்சான், அது நேத்து ரத்த கட்டியாச்சு, சத கட்டியா, இதுக்காக மனாசி இது அல்லாஹ் சொல்லி முடிச்சான். ஆக சர்வ கோடி சிருஷ்டிகளுக்கும் அல்லாஹ் தன்னுடைய உள்ளமையை இரவலாக கொடுக்கும். அன்பர்களே, சதா நம்ம கூட இருக்கிற
ஏன்னா நீங்க எல்லாரும் சொல்லுங்க, இன்றைக்கு இந்த பட்டமளிப்பு விழா மேடைக்கு இந்த பந்தருக்கு நீங்களாக வந்தீர்களா, அல்லாஹ் கொண்டு வந்தாரா? முஸ்லிம்களே பதில் சொல்லுங்க. பாருங்க, ஒரு 10-15 பேர் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிற, மற்றவங்க எல்லாம் தாங்களா வந்திருக்க. அந்த கடைசியில் சில பேர் சொல்லுங்களேன், அல்லாஹ் தான் கொண்டு வந்தான்னு சொல்லுங்க. எப்படி கொண்டு வந்தா அல்லாஹ்? அன்பர்களே, நான் கார்ல வந்தேன், சில பேர் பஸ்ல வந்தாங்க, சில பேர் வேன்ல வந்தாங்க. ஆக இப்படியாக வந்த நம்மை இந்த காரும் இந்த வேனும் நம்ம காரும் அல்லாஹ் மறைக்குது. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு காராக, ஒரு வேனாக, ஒரு காராக நான் தான் இருந்து கொண்டு வந்தேன். அன்பர்களே, இந்த உணர்வு தான் உண்டாக வேண்டும் இஸ்லாமில். இது உண்டானால் தான் மனிதன் அல்லாஹ் கட்டுப்படுது. பாருங்க, சிறு குழந்தைகள் தாய் தகப்பனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கட்டுப்படுறான். குறைந்தது 12 வயசு வரைக்கும் கட்டுப்படுவான். தாய் தகப்பன் சொன்ன பேச்சை கேட்பான். ஏன் தெரியுங்களா? அவன் வெளியில ஓடுனா தானாக பிழைக்க முடியாது, அதனால அடங்கி நடப்பான். 13 வயசாகிதான் ஏத்துக்கிறான். பாப்பா உங்க தயவு தேவையில்லை, இந்த பக்கத்துல ஹோட்டல் கடை இருக்கு, அதுல சட்டி கழுவ கூப்பிடுறாங்க, டீ எடுத்து மேஜையில் வைக்க கூப்பிடுறாங்க, நான் மேஜை தொடச்சு பொழைச்சுக்குவேன், சாப்பாட்டு கடையில சட்டி கழுவி பொழைச்சுக்குவேன், பாப்பா உன் தயவு தேவையில்லைங்கிறான். இருக்கா இல்லைங்களா? முற்காலம் மாதிரி இல்லைங்க, தற்காலத்து குழந்தைகள் 13 வயசான பெற்றோர்கள் சமயத்தில் எதிர்த்துக்கிறான் சில பேர். இருக்கா? நண்பர்களே, மனைவி தன் கணவனுக்கு அடங்கி நடக்கிறாள். காரணம் என்ன? கணவனை பகைத்து கொண்டால் நாம் நிம்மதியாக வாழ முடியாது. அவர் தான் உழைத்து நமக்கு உணவளிக்கிறார், உடை அளிக்கிறார், அதனால அடங்குகிறார். பிள்ளை பெற்றோர்களுக்கு அடங்கி நடக்கிறார்கள் தேவைகளுக்காக. வேலைக்காரன் முதலாளிக்கு அடங்கி நடக்கிறார் மாத சம்பளத்திற்காக. அன்பர்களே, இந்த உணர்வு அல்லாஹ் கூட வரணும். நம்முடைய சர்வ கோடி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ் தான். ஆகவே அந்த அல்லாஹ்வுக்கு பணிந்து அவனுக்கு அடங்கி நடந்து நம் தேவைகளை பெற வேண்டும் என்ற உணர்வு வந்தால் அன்றி மனிதன் அல்லாஹ்வுக்கு தன்னை ஐக்கியப்படுத்த மாட்டான். எப்படி 13 வயசு வந்தவன் சொல்றான், 13 வயசு பாப்பா உங்க தயவு தேவையில்லை, ஹோட்டல்ல எச்சியல் எடுத்து வெளியில போடுவேன், ஹோட்டல்ல சட்டி கழுவுவேன், மேஜையில டீ கொண்டு வைப்பேன், நாஸ்டா கொண்டு வைப்பேன், பொழைச்சுக்குவேன், உன் தயவு தேவை. அன்பர்களே, அந்த சிறுவர்களுக்கு சமமான அறிவு நமக்கு வந்துருச்சு. ஆண்டவனே, இனி உன் தயவு என்ன? நீ கையை கொடுத்த, காலை கொடுத்த, எங்கேயாச்சும் போய் பொழைச்சுக்கிட்டு சொன்ன, எங்கேயாச்சும் போய் பொழைச்சுக்கிட்டு சொல்லிட்டேன். இருக்கவே இருக்கு இந்த பரந்த உலகம். நான் சவுதிக்கு போவேன், எமிரேட்ஸுக்கு போவேன், துபாய்க்கு, அபுதாபிக்கு போவேன், பொழைச்சுக்குவேன். ஆகையினால அன்பர்களை பிழைக்க வேண்டாம் என்று சொல்ல இல்லை. இன்னும் அவை வாசியா, என் பூமி விசாலமா இருக்கு, உணவு தேடுங்கள், நேர்மையாக தேடு. அன்பர்களே, உணவு தேடுவதை ஆண்டவன் தடுக்க இல்லை. உனக்கு அமைதி இல்லை, என் மேல நம்பிக்கை இல்லை, உனக்கு பொறுமை இல்லை, தேடு. ஆண்டவன் கொடுப்பான்னு யாரு உட்கார்ந்து இருப்பான்? ஆண்டவனே கொடுப்பான்னு யாருக்கு உட்கார்ந்து இருக்க முடியும்? அது 13 வயசுக்கு முந்தி. 13 வயசு வரைக்கும் பையன் தான் மசாலா வாங்குறது இல்ல, தான் வேற அரிசி பருப்பு வாங்குறது. அவன் என்ன நினைக்கிறான்? பள்ளிக்கூடம் சென்று படிப்பது நம் வேலை, பள்ளிக்கூடத்துக்கு சென்று சரியாக படிப்பது நம் வேலை, நமக்கு உணவளிப்பது, உடை அளிப்பது தாய் தந்தையுடைய பொறுப்பு என்று விளங்குறான். அதே பையன் அவன் 20 வயசுக்கு வந்து என்ன நினைக்கிறான்? இப்ப பெற்றோர்கள் பொறுப்பை கழித்துக் கொண்டார்கள், நாமத்தான் பிழைக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அன்பர்களே, அந்த சிறுவர்களை போல நாம் இப்ப நமக்கு கையிட்டாலும் கொடுத்த ஆண்டவன் எப்படியாச்சும் பொழைச்சுக்கிட்டான். அதனால பொய் சொல்லி, திருடி, கொள்ளையடித்து எப்படியும் பிழைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அன்பர்களே, காரணம் என்ன? நம்மை அவன் கைவிட்டு விட்டான் என்று நினைக்கிறோம். பாருங்க, இந்த மைக் செய்தவருக்கு இது இப்ப இன்னைக்கு இந்த மேடையில் இருக்கா இதுக்கு தெரியாது. இது வேலை செய்தா கெட்டு போச்சா தெரியாது. விளங்குச்சுங்களா? அந்த மாதிரி கருவி அந்த நாம் நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தா நம்மை படைத்து விட்டுவிட்டு நம்மை மறந்து விடவில்லை. அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான்.
நாம் எங்கெல்லாம் நகருகிறோம், எங்கெல்லாம் இடம் மாறுகிறோம், அதையெல்லாம் கூட அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டே இருக்கிறான். நம்மளை பராமரிக்க காத்துக்கிட்டே இருக்கிறான். அது என்ன சொல்றான்? தாப்பே என்ன சொல்லுவோம்? பிள்ளையே, நீ வெளியில திருடாத, நீ போய் பிறர் சொந்த அபகரிக்காத, நான் உனக்கு உணவளிக்கிறேன். கணவன் என்ன சொல்லுவான்? மனைவியே, என் பேரை கெடுத்துறாத, நீ அங்கேயே அக்கம் பக்கத்து வீட்டுல போய் திருடிடாத, என் மானத்தை காப்பாத்து, நான் உனக்கு சம்பாரிச்சு கொடுக்கிறேன். நண்பர்கள், முதலாளி என்ன சொல்றாரு? நீ ஒழுங்கா வேலைக்கு வா, நான் தர்றேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ அடிமையாயிரு, நான் தர்றேன். ஆனா நாம என்ன சொல்றோம்? ஆண்டவனே, உனக்கு அடங்க மாட்டேன். ஏன்? கை கால் முளைச்சிருச்சு, நான் ஏதாச்சும் செஞ்சு எப்படியாச்சும் குறைச்சு. அல்லாஹ் என்ன? நீ எக்கேடும் கட்டு போட்டு விட்டுட்டான். நண்பர்களை பயப்படுங்க. இதோ உட்கார்ந்து இருக்கிறார்கள் இளம் மௌலவிகள். இந்த மகான்களுடைய எண்ணத்துல என்ன இருக்கு? அல்லாஹ் ஒத்துழைச்சு சனல் வாங்கினா அடுத்தாப்புல இவர்கள் துபையிலே அபுதாபியிலே தான் பார்க்க. அங்கே போய் இவர் பொழு வச்சுக்கிட்டு குரான் ஓதி கொடுத்து விட மாட்டாரு. நண்பர்களே, நான் போய் பார்த்துக்கிட்டு வந்தேன். அதனால பொதுமக்களை போலவே இவரும் அங்கே போய் வேலை செய்யறார். நபி அவர்கள் இரத்தம் சிந்தி வளர்ந்த இஸ்லாமிய நந்தவனத்தை பாதுகாக்கக்கூடிய இல்மை உங்க நெஞ்சில 7 வருஷம் நிரப்பி கையில சனது கொடுத்து அனுப்பிச்சு விட்டு, உனக்கே அல்லாஹ் மேல யகீன் இல்லை, நான் சன்மார்க்க சேவை செய்தால், நான் ஆண்டவனுடைய சிருஷ்டிகளுக்கு ஆண்டவனை பத்தி சொன்னால் ஆண்டவன் படியளப்பான் என்ற நம்பிக்கை நமக்கே வரலையே. எத்தனை பேர் மார்க்க ஞானங்களை நெஞ்சில சுமந்து கொண்டு அங்கே பார்த்தா கார் தொடச்சு. நண்பர்களே, கை சேர்ந்தவே கை சேர்ந்து நீ என்ன, உன் அந்தஸ்து என்ன, உனக்கு என்ன இல்மு கிடைச்சிருக்கு? நண்பர்கள், அந்த வேலையை தான் செய்யும். பாருங்க, மேடையிலேயே ஒரு டாக்டர் இருக்கிறாங்க. நான் அதை குறை சொன்ன அவன் தப்பா நினைச்சுக்கோ. பாருங்க, ஒரு பெரிய டாக்டர் சர்ஜிக்கல் சர்ஜன் இருக்கு, ஆபரேஷன் பண்ணி ரண சிகிச்சை செய்யக்கூடியவர். அவரை போய் என்ன மாதிரி ஒரு மனுஷன், அறியாத மனுஷன், சார் உங்க கையில இருக்கிற கத்திரியில பார்த்தா பல பல தகாடு இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கிற நாசுவன் இருக்கிறாரு, அவர் கையில இருக்கிற கத்தி பழங்கால கத்தி துருப்பிடிச்சு போச்சு. எனக்கோ தலையில முடி இருக்கணும். டாக்டர் சார் பிளீஸ் ஷேவ் மை ஹெட். அந்த நாசுவர் கையில இருக்கிற கத்தி துருப்பிடிச்சு போச்சு. டாக்டர் சார் உங்க கத்தி ஸ்டெர்லைஸ் பண்ணது பழப்பழப்பா இருக்கு, என் தலையை கொஞ்சம் சிரைச்சு விடுங்கன்னு சொன்னா, என்ன அப்படி சொல்றவன அடிக்க வேணாம்? நண்பர்களே, என்ன அர்த்தம்? அவன் ஒரு டாக்டரை இப்ப பயன்படுத்துகிறானா? துர்பிரயோகம் செய்யறான். நான் கத்தி கத்தி சொல்றேன், என் உதாரணம் உங்களுக்கு விளங்க மாட்டேன். நான் உதாரணம் சொல்லிதான் பழக்கம். சீக்கிரம் உட்காரு. ரண சிகிச்சை செய்யக்கூடிய டாக்டர், ஆபரேஷன் பண்ணக்கூடிய டாக்டர், உங்க கத்தி பழப்பழான் இருக்கு, தகான் இருக்கு, சார் கொஞ்சம் தலை சிரைச்சு விட்டு போங்கன்னு சொன்னா, இது அவரை யூஸ் பண்ணதாக ஆகாது, மிஸ்யூஸ் பண்ண. நண்பர்களே, துர்பிரயோகம் செய்யறோம், அப்படிதானே அர்த்தம்? அதே விதமாக சங்கை மிக்க இந்த உலமாக்களை, மார்க்க ஞானங்களை கேட்டு நீங்க படிக்க இல்லை, அவர்களை சேர்த்து நாம கெடுக்கிறோம். ஆகவே அன்பர்களே, மார்க்க ஞானம் படைத்த நீங்கள் இப்பவே மனசுல அசுமிஷம் விளையும் பயிர் முளையில தெரியும். பெருமானாருடைய பொன்மொழி பொய்யாகாது. பிந்தின காலத்துல மார்க்க ஞானம் பொருள் திரட்டுவதற்காக படிக்கப்படும். துனியாவுக்காக படிப்பார். அன்பர்களே, அதற்கு நாம் இரையாக கூடாது. மார்க்கத்தை அல்லாஹ்வுக்காக படிங்க. நீங்களே முந்தி விளங்காம போறீங்க. என்ன படைச்சன அல்லாஹ், கைய கால கொடுத்தான், இப்ப வயசு 17 ஆச்சு, நீ எப்படியாச்சும் பொழைச்சுக்க ஆண்டவன் கைவிட்டா, இன்னுமே சூழ்ச்சி செஞ்சு குள்ள நரி தந்திரம் செஞ்சு யாரையாச்சும் கவுத்து மோசம் செஞ்சு பொழைக்கணும்னு ஆசைப்படும். அன்பர்களே, நான் சில அரசியல்வாதிகளை கேட்டேன், நல்ல கவனமா கேட்கணும் நீங்க. நான் சில அரசியல் தலைவர்களை கேட்டேன், சிறைச்சாலைகளே மக்கள் குற்றங்களை செய்து சிறைச்சாலைகளில் அடைக்கப்படுகிறார்களே, அந்த குற்றவாளிகளிலே திருடியதற்காக, கொள்ளையடித்ததற்காக, கன்னம் வைத்ததற்காக, பிற பெண்களை கடத்தியதற்காக, இந்த மாதிரி குற்றங்களிலே தண்டிக்கப்படக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு கேட்டு, அப்ப அந்த பெரிய தலைவர் சொன்னார், நீங்க சொல்லக்கூடிய இந்த குற்றங்களுக்காக தண்டிக்கப்படுகிற விஷயத்துல முஸ்லிம்கள் ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாங்க. ஓரளவுக்கு இத்தகைய
இத்தகைய குற்றங்களை முஸ்லிம்கள் அதிகமாக செய்ய நண்பர்களே, அது கேட்டு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. என்ன நினைச்சு, அப்ப இப்போ முஸ்லிம்கள் இஸ்லாத்தின்படி நடக்கிறார்கள் ஓரளவு. நண்பர்களே, நாம் இஸ்லாத்தின் கண்ணியத்தை பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்டில் மற்றமுண்டான மக்களுக்கு நாம் நிரூபித்து காட்ட வேண்டும். பாருங்க, நாங்க திருட இல்லை, கொலை செய்ய இல்லை, கொள்ளையடிக்க இல்லை, பிறர் சொத்தை அபகரிக்க இல்லை, கற்பழிக்க இல்லை, பெண்களை கடத்த இல்லை. காரணம், நாங்கள் முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறோம். அல்லாஹ் நம்மை வளர்க்கிறான், நாங்களாக இதை வளர்த்துக் கொள்ளவில்லை. ஆகவே அவனை நம்பி நாங்களாக கையாளக்கூடிய அந்த தவறான முறைகளை கைவிட்டு விட்டோம் என்பதை மேலை பிரசங்கத்தை கொண்டு அல்ல, நாம் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு நிரூபிக்கிறோம். எப்படி அந்த பள்ளிவாசல் படிக்கட்டுல இருந்த பிச்சைக்காரன், அந்த பிச்சைக்காரன் தான் அவர் ஆங்கிலேயர் விட்டு சென்ற அவன் ஜேபிலிருந்து விழுந்த 10,000 ரூபாய் கட்டு திருப்பி கொடுத்து இஸ்லாத்துடைய தூய்மையை நிரூபிச்சார். நண்பர்கள், அப்படி நாம் நடந்தால் அன்றி வெறுமனே நம்ம வாயளவுல வேதாந்தம் பேசுறது சரியா? நம்முடைய வாழ்க்கை முறையில் அது எப்போ வரும்? உன்னை படைத்தது அல்லாஹ், உன்னை வளர்க்கிறது அல்லாஹ். நண்பர்களே, அல்லாஹ் தாங்க இப்போ சுமந்துகிட்டு இருக்கிறான். என்ன பேச வச்சுக்கிட்டு இருக்கிறது அல்லாஹ் தான், உங்களை கேட்க வச்சுக்கிட்டு இருக்கிறது அல்லாஹ். நாம என்ன செய்யறோம்? சில வினாடிகள் அவனை மறந்து நாமளா இருக்கிறோம் நினைக்கிறோம். எப்போ நாமளா இருக்க ஆரம்பிப்போமோ நாமளா பிழைக்க ஆரம்பிப்போம். நண்பர்கள் விளங்குங்களா? நாமளா இருந்தா நாமளா பிழைக்க ஆரம்பிப்போம். நாம பிழைக்க முற்படும் பொழுது தாறுமாறாக பிழைப்போம். அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களுக்கு அடிபணிய மாட்டோம். நண்பர்களே, அல்லாஹ் தான் படைத்தான், அவன் தான் உணவளிக்கிறான், அவன் தான் வளர்ந்து கொண்டு இருக்கிறான் என்ற தத்துவம் உள்ளத்துல வரும். அதுக்கு அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொள்ளுங்க? அல்லாஹ் தான் இலா, அல்லாஹ் தான் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன். எந்த தேவையை டாக்டர் அவர்கள் அழகாக சொன்னார்கள். ஸ்மால் நீட்ஸ், சிறிய தேவைகள், பெரிய தேவைகள், அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் உன்னை சிருஷ்டித்தானே அவன் தான். அன்பர்களே, நாம நம் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முற்பட்டால் விபரீதங்கள் ஏற்படும். அல்லாஹ் என்ன சொன்னா, உன்னுடைய தேவைகளை அறிந்தது நான், அறிஞ்சிருக்கிறேன். நான் தேவைகளை பூர்த்தி செய்யத்தான் படைச்சேன். உன் தேவைகளை பூர்த்தி செய்து என்னை இலாஹ் என்று அறிமுகப்படுத்த தான் உன்னை படைத்தேன். அன்பர்கள், அப்ப அவன் கட்டாய தேவைகளை பூர்த்தி செஞ்சு, அப்படின்னா எல்லாரும் உட்காருங்க, அவனை தேவை எல்லாரும் வீட்டுல உட்காருங்கன்னு அர்த்தம் இல்லைங்க. தேடுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க பொருள் தேடுவதிலே அழகிய முறையை கையாள், சன்மார்க்கத்தை கடைபிடித்து மார்க்கத்தை ஏற்று நடங்க, மக்களுக்கு துரோகம் செய்யாதீர்கள், பிறர் சொத்துக்களை அபகரிக்காதீர்கள். என்ன போய் பார்த்தா சொல்றான் மனுஷன் சமைத்த ஹஸ்ரத், தாடி வச்ச ஆளுன்னு நம்பின ஹஸ்ரத், இவ்வளவு பெரிய தாடி வச்சிருக்கிறான், திருட மாட்டான்னு நினைச்சு கல்லாவில் உட்கார வச்சு பள்ளியாசல் போயிட்டு வந்தேன். நான் போகும்போதே ஜாடையா 500 ரூபாய் தாள்ல 7 தாள் இருந்துச்சு, பாக்கி 100 ரூபாய் தாள் 50 ரூபாய் தாள் எல்லாமே கல்லாவில் இருந்துச்சு. 500 ரூபாய் தாளை மட்டும் ஜாடையா எண்ணி வச்சுட்டு போனேன். இவ்வளவு பெரிய தாடி உள்ள மனுஷன் திருட மாட்டான், ஆண்டவரை நம்பி இருக்கிறான்னு. அவனுக்கு தான் அந்த அல்லாஹ் தேவையை புரிசிடுவாங்க, ஈமானே இல்லையே. அவனை கல்லாவில் வச்சு கல்லாவில் உட்கார்ந்து அவனுக்கு அல்லாஹ் மேல ஈமான் இல்லை, அவனுக்கு அந்த நோட்டு மேலதான் ஈமான் இருந்துச்சு. அவன் 7ல 1 எடுத்து சொல்லிட்டு போயிட்டான். நண்பர்களே, அப்புறம் அந்த மனுஷன் புலம்புறான், தாடி வச்சவர்களுமா இப்படி அப்படிதானே உலகம் சேருது. முஸ்லிம் நினைச்சேனே, முஸ்லிமான மனுஷன் துரோகம் செய்ய மாட்டான்னு நினைச்சேனே, அவன் இந்த அநியாயம். நண்பர்களே, அப்ப இந்த பேர் வாங்கி கொடுக்கிறோம் நாம அல்லாஹ் ரசூல். அந்த ஒன்றுல நாம் பயப்பட கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ் தாங்க. யாருக்கு கொண்டு வந்தா சொல்லுங்க, இங்க இருந்து யார் வீட்டுக்கு கொண்டு சேர்ப்பா சொல்லுங்க, அல்லாஹ். இங்க இருந்து நமக்கு தேவைப்பட்டால் பாத்ரூமுக்கு யாரு கொண்டு போக சொல்லுங்க,
தைரியமா சொல்லு. பாத்ரூமுக்கு நீயா போக மாட்டேன். நண்பர்களே, நான் போகும்போதெல்லாம் பாக்குறேன். நான் அவனை கெஞ்சியும் பார்த்தேன், அவனை கெஞ்சி பாக்குறேன். ஒரு சமயம் அல்லாவுக்கு எல்லா பாஷையும் தெரியும், அல்லாவுக்கு எல்லா பாஷையும் தெரியும். நான் எப்படி கெஞ்சினவனு உங்களுக்கு விளங்குறதுக்காக. ஏன்னா நானும் பட்லர் மாதிரி கொஞ்சம் இங்கிலீஷ் சொல்றது பழக்கங்க. பட்லர்னா உங்களுக்கு தெரியாது. வெள்ளக்காரன் ஆட்சியில துறைகள் பெரிய அதிகாரிகள் நம்ம இந்திய மக்கள் வேலைக்கு இருப்பாங்க, ஆங்கிலம் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனாலும் ஜாட கை கால ஜாடையை கொண்டு புரிய வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு வெள்ளக்கார துறை வெளியில போயிட்டு வந்தா ராத்திரிக்கு அவருக்குள்ள பால் பூனை தள்ளி விட்டு குடிச்சிருச்சு. பால் பூமியில சிந்தி கிடக்கு, சட்டி ஒரு பக்கம் கவுந்து கிடக்கு. வேலைக்காரன் பயந்து நடுங்கி நிக்கிறான். இப்ப துறை வந்து வேரிஸ் பை மில்க்னா என்ன சொல்றது? இங்கிலீஷ்ல விளக்கமும் தெரியாது, பூனை தள்ளி குடிச்சிருச்சுன்னு சொல்லவும் தெரியாது. ஆக சமாளிச்சு அவனு வேலைக்கு இருந்ததுனா அப்ப அவன் சமாளிச்சு சொன்னா, சார் சார். அவன் துறை வந்தோட வேரிஸ் பை மில்க் எங்கே எங்க பால் கொண்டு வா, தூங்கணும், பாலை கொடுத்துட்டு தூங்கணும். இவன் பார்த்தா, சார் சார் இப்ப சரிங்க, 4 கால் சார், ஒரே ஒரு வால் சார், மியாவ் மியாவ் சார், மில்க் ட்ரிங்க் சார். அப்ப துறைக்கு விளங்கி போச்சு. பால் சட்டி கீழே கிடக்கு, பால் சிந்தி கிடக்கு, சில இடத்துல பூனை பாலை நக்கி இருக்கு, பாக்கி பால் ஓடி இருக்கு. அப்ப நம்ம வச்சுட்டோம். அந்த மாதிரி நண்பர்களே, நான் ஆங்கிலம் படிக்காத மனுஷன், டாக்டர் சாதர் மேடையில் இருக்கிறாங்க, அவங்க ஆங்கிலத்துல பிரசங்கமே செஞ்சாங்க. இங்க இந்த பந்தல்ல படித்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. இருந்தாலும் தைரியமா சொல்ற, தப்பா சொன்னா திருத்தி கொடுது.